ஆக்சுவலி நேத்து இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. வரப்ப அதான் 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 அந்த 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 ஸ்வீட்டை பத்தி தானே சொல்ல வரீங்க? அது இவங்க செஞ்சதுதான். அதுவும் நான் தான் செஞ்சேன். ரியலி? எஸ் சார், நானே தான். ஆக்சுவலி எனக்கு ஸ்வீட்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் பண்ண தெரியும். நேத்து லக்ஷ்மி கொஞ்சம் அவசரமா ஸ்வீட் கேட்டதுனால அர்ஜென்ட்டா இப்படி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வேணுமா சார்? இல்ல, அதை நான் செய்ய கத்துக்கணும். ஓஹோ, இவங்க தான் அதை செஞ்சாங்கன்னு நினைச்சு இவங்க கிட்ட கத்துக்கிறதுக்காக வந்தேன். சுத்தம். லீனா, இப்போ பாரு நடக்க போற கூத்த. நம்ம ప్రతిభ హరిసార్కి స్వీట్ చేయ నేర్పించబోతుందంట. why not தாராளமா சொல்லி கொடுக்கிறேன். it's actually very easy. அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேனா. உங்களுக்கே நான் ஸ்வீட் செய்ய கத்து கொடுக்கறேன்னா எவ்வளவு பெருமையான விஷயம் இல்ல? ஏங்க, உண்மையிலேயே நீங்க அந்த ஸ்வீட் செய்வீங்களா? என்ன பவி இப்படி கேட்டுட்ட? நான் எனக்கு இந்த ஸ்வீட் செய்யறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஓ, அப்போ வாங்க லட்சுமி மேடம், உங்க கிச்சன் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் விட்டு கொடுங்களேன். ஓ, தாராளமா எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. பவித்ரா, கூட்டிட்டு போமா, கூட்டிட்டு போ. போங்க வாங்க போலாம். போங்க சார். இப்படி சமாளிக்க போறோம் தெரியலையே. இவ சரியா மாட்ட போறா. வா போலாம். பாத்து போங்க. போங்க போங்க போங்க. இந்த கிச்சன் இன்னைக்கு உங்களுக்கு தான். போந்து விளையாடுங்க. வெல், இப்போ ஆக்சுவலி என்ன பண்ணணும்? சரியா போச்சு. நேத்து செஞ்சு கொடுத்து அனுப்பினீங்களே அந்த ஸ்வீட்டுங்க. ஓ யா, பட் ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா, நேத்து நான் ஒரு 2-3 ஸ்வீட் செஞ்சேனா, அதுல எதுன்னு எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. அட்ரா வெளுத்து வாங்குற பாரு. ஆமா பெரியம்மா, பிரதிபா இன்னைக்கு பல்பு வாங்க தான் போறா. எதுக்கு இந்த வெட்டி பந்தா? தெரியாது அவனுக்கு. அந்த பந்தாவில தான் அவ உயிரே ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்வீட் செய்யணும்னா சக்கரை வேணும்ல முதல்ல. லக்ஷ்மி, தோ வரேன். சக்கரை தானே? அத்தா இருங்க, நானே எடுத்து தரேன். அது ஒரு சக்கரை. இந்த ஸ்வீட் எல்லாம் பண்றதுக்கு அந்த பேன், அந்த கடாயா? தோ தோ அங்கே இருக்கு கடாய். பவி எடுத்து கொடு. ஓகே, தேங்க் யூ. வேற என்ன தேவைப்படுது? அத நீங்க தான் சொல்லணும். ரைட், நான் தான் சொல்லணும்ல. அவர் எதிர்பார்த்தது இந்த பரங்கிக்காய் ஸ்வீட். அதுக்கு முதல்ல பரங்கிக்காய் வேணும். இந்தாங்க. புடிங்க. தேங்க் யூ. என்னது இது? ஆக்சுவலா பரங்கிக்காய குழம்புல தான் போடுவோம்ல? ஆமாமா, எல்லாரும் குழம்புல தான் போடுவாங்க. ஆனா குழம்புல போடுறது எடுத்து வாயில போடுறது மட்டும் தானே உனக்கு பழக்கம். Will you please stop it? Nonsense. ஹரி சார், ஆக்சுவலா இந்த பரங்கிக்காய் என்னன்னா ஸ்வீட் செய்ய ஏத்த மாதிரியே இல்ல. What I mean to say is, எல்லா பரங்கிக்காயும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். தோலை சீவனாதான் காயே கண்ணுக்கு தெரியும். யா யா, I know. தோலை சீவணும்ல, அதுக்கு கத்தி வேணுமே. கத்தி 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 தோ. கத்தி. தேங்க் யூ. ஐயோ, என்னங்க என்னங்க? பரங்கிக்காய் பாவங்க, இப்படி மர்டர்லாம் பண்ணாதீங்க. காய்க்கு உயிர் இருக்குங்க.
வலிக்காம சீவணும். ஐ நோ, இது ரொம்ப ஹார்டா இருந்தது அதான். ஓகே மிஸ்டர் ஹரி சார், ஆக்சுவலா கொஞ்சம் டைம் என்னன்னு பார்த்து சொல்ல முடியுமா? 11:30. ஓ மை காட், 11:30. ஓ காட், யூ நோ ஆக்சுவலா இன்னைக்கு எங்க அத்தைக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் இருக்கு. நான் மறந்தே போயிட்டேன் பாருங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இன்னொரு நாள் உங்களுக்கு இந்த ஸ்வீட் செய்ய கத்து கொடுக்கறேனே ப்ளீஸ். யூ நோ எங்க அத்தை ரொம்ப பாவம். அவங்களுக்கு என்ன விட்டா வேற யாருமே கிடையாது. அவங்கள அட்டென்ட் பண்றதை தவிர மத்ததெல்லாம் எனக்கு செகண்டரி தான். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் நான் போட்டுமா? சாரி சார். ஹலோ 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 ஹலோ. எஸ் நல்லா செஞ்சீங்க. ஸ்வீட் எதுக்கு இந்த வெட்டி பந்தா? கேஷுவலா இருங்க, எல்லாரும் மாதிரியும் இருங்க. அப்பதான் எப்பவும் ஹாப்பியா இருக்க முடியும். வர பவித்ரா. நம்மளோட பரங்கிக்காய் ஸ்வீட் ஸ்பெஷலிஸ்ட் மாரத்தான் போயிருக்காங்க. அவங்க எப்பவுமே அப்படிதான். അവള് മാറിയാ ഈ ഉലകം അഴിഞ്ഞു പോകും കേട്ടോ. வரேன். ശരി വരം പവിത്ര. எனக்கு தெரியுங்க, அவங்களுக்கு எந்த ஸ்வீட்டும் செய்ய தெரியாது. இன்ஃபேக்ட் கிச்சன் பக்கம் கூட போகாத பார்ட்டி அவங்க. சொல்லுங்க, நீங்க செஞ்ச ஸ்வீட்டை ஏன் அவங்க செஞ்சதா சொன்னீங்க? அது அது இந்த பாருங்க பவித்ரா, உங்க அத்தை என்ன அலைய விடுறாங்க. கத்து கொடுக்க சொல்லுங்க. அத்தை இல்ல பவித்ரா, எனக்கு இப்படி எல்லாம் ஒருத்தரை எதிரில் நிக்க வச்சுட்டு சொல்லி தரலாம் முடியாது. அன்னைக்கு சொதப்பின மாதிரியே இன்னைக்கு நான் சொதப்பிட்டேன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் பவி. லட்சுமி எங்க அந்த செருப்பு திருடன் போயிட்டானா? சார் சுத்தம் இன்னும் கத்து முடிச்ச பாடு இல்லையா? லட்சுமி, இவன் போனதுக்கு அப்புறம் சொல்லு, நான் அப்புறம் ரூமை விட்டு வர்றேன். சார் சார் தப்பா நினைக்காதீங்க, அப்பாக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. என்ன சொல்றீங்க நீங்க? அவர் ஒண்ணு உங்களை கத்து கொடுக்க வேணாம்னு சொல்லியே. இல்ல சார், அது எனக்கே அது முடியுமான்னு தெரியல. இப்போன்னு இல்ல, எப்பவுமே. இதெல்லாம் வேண்டாமே, விட்டுருங்க சார். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. மேடம் ஒரு நிமிஷம். இப்ப நான் போயிடுறேன். பட் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்ககிட்ட இருந்து இந்த பரங்கிக்காய் ரெசிபியை நான் கத்துக்காம விட மாட்டேன். பவித்ரா, சொல்லி வைங்க உங்க அத்தை கிட்ட. ரெடி மச்சான். மாப்ள கரெக்டா கட்டியாச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி போடு. கை மாட்டிச்சுனா பா. ஓகேவா மச்சான்? டன் மச்சி. நோயாளி கெட்டப் அப்படியே வந்துச்சு. இந்த கெட்டப்ப பாக்கும்போது ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்த நாசா விஞ்ஞானினே சொல்லலாம். இதுதான் அருணோட ஃப்ரெண்டு வீடு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நான் ஏதோ விளையாட்டா செய்ய போக ஏடாகடமா ஏதோ ஆயிடுச்சு போல. நீ இந்த பையன்கிட்ட தெளிவா சொன்னியா? லேசா தட்டி தானே வைக்க சொன்ன. நான் லேசா தட்டி வைன்னு சொன்னேன். அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தட்டிட்டான் போல. சரி வா. மச்சான் ஒரு நிமிஷம்.
மச்சி உன் ஆள் வந்துட்டா. ரெடி ரெடி. எக்ஸ்கியூஸ் மீ. நீயா? என்னங்க ஆச்சு? என்ன நக்கலா? ஆள் வச்சு அடிக்க தெரிஞ்சதுல? நீ என்ன சொன்னியோ அததான் உன் ஆள் செஞ்சிருக்கான். இப்ப என்ன துக்கம் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கியா? மை காட், இப்படி அடிச்சிட்டான். போதுண்டா சாமி. நீங்களா படிக்கிற பசங்க தானே, கொஞ்சமாச்சும் மனிதாபிமானம் இருக்கா உங்களுக்கு? இப்படியா ஒருத்தனை ஆள் வச்சு அடிப்பீங்க? அவன் என்னங்க பண்ணிட்டா அப்படி? ஐயோ, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வேணும்னு இப்படி பண்ணல. தெரியுமே, ரொம்ப நல்லா தெரியும். இவன் வேணான்னு தானே செஞ்சிருக்க. அவன் உயிரோட இருக்க வேணான்னு முடிவு பண்ணி தானே அடியாள வச்சு அடிச்சிருக்கீங்க. ஐயோ, நான் அடியாள வச்செல்லாம் அடிக்கலங்க. உங்க காலேஜ்லயே படிக்கிற ஒரு பையன் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அது சரி. ஓ, சீனியர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவன் ஜூனியர் பசங்களை சும்மா விடுவானுங்களா? பாருங்க, தலையில கட்டு, கையில கட்டு, கால்ல கட்டு, பத்தாத குறைக்கு எக்கச்சக்கமா ரத்தம் வெளியாகி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் பிளட்டை ஏத்திட்டு இப்ப சிலை நேரிட்டு இருக்கு. அருண், அவன் பேச மாட்டான். அவன் எப்படிங்க பேசுவா? அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போனதுல இருந்து இன்னும் கண்ணை கூட திறக்கல. தெரியுமா உங்களுக்கு? என்னங்க இப்படி சொல்றீங்க? நிஜமாவே இவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லங்க. உங்களுக்கே தெரியும், உங்க ஃப்ரெண்டு திவ்யாவ ரொம்ப வெறுப்பேத்திட்டே இருந்தாரு. அதுல கடுப்பாகிதான் சும்மா மிரட்டி வைக்க சொல்லி அவ சொன்னா. ஆனா அந்த பையன் இப்படி போட்டு அடிச்சிருப்பான்னு நாங்க நினைக்கவே இல்லைங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ மச்சான், 2 டிக்கெட் எடுத்துருக்கேன். ஃப்ரீயா இருக்கியா? படத்துக்கு போலாம். சார் நான் லோகேஷ் தான் சார் பேசுறேன். இன்னும் 10 மினிட்ஸ்ல நான் ஸ்டேஷனுக்கு வந்துருவேன் சார். என் ஃப்ரெண்ட் இன்னும் எந்திரிக்கவே இல்லை சார். இன்னும் மயக்கத்துல தான் சார் இருக்கா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. படத்துக்கு போலான்னு தானடா நான் கேட்டேன். வந்துடுறேன் சார். என்கிட்ட வண்டி இருக்கு சார், நானே வந்துடுறேன் சார். நீ தர மாட்ட, போன வேடா. ஓகே சார். ஏங்க, யார்கிட்ட பேசுறீங்க? என்னங்க நடக்குதுங்க? வேற யார்கிட்டங்க பேசுவாங்க? யார்கிட்ட பேசுவாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் கால் வந்தது. கம்ப்ளைண்ட் கொடுங்க வரேன்னு சொல்லியிருந்தேன். அதான் எப்ப வரீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஓ மை காட், போலீஸ் கம்ப்ளைண்டா? வேற யார்கிட்டங்க கம்ப்ளைண்ட் பண்றது? எலெக்ஷன் கமிஷனர் கிட்டயா இல்ல ஏரியா எம்எல்ஏ கிட்டயா? ப்ளீஸ் 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 சார், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் சார். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க சார். தெரியாம இந்த தப்பு நடந்து போச்சு. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு கையில கட்டு கால்ல கட்டு போட்டு பிளட்டை ஏத்திட்டு செலினை போட்டு வரது வரைக்கும் 2500 ரூபாய் செலவாயிருக்கு. இன்னும் 5 நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. 2500 ரூபாயா? வெயிட், நான் சொல்றத கரெக்ட் சென்ஸ்ல புரிஞ்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்லயே இன்னும் 5 நாள் இருக்கணுமா டாக்டர் சொன்னாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட பணம் இல்லாம தான் என் வீட்டுல கூட்டு வந்து தங்க வச்சிருக்கேன். 5 நாளைக்கு இங்க தங்க வைக்கணும்னா இந்த சலைனோட வாடகை, நர்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போறது, அவங்களுக்கு சம்பளம், அது இதுன்னு இன்னும் 10,000 ரூபாய் பழுக போகுது. எவன் அப்பா விட்டு சொத்து வந்து பாழ போறது. இது கொஞ்சம் புடி. எங்க இதுல 2000 ரூபாய் இருக்கு, இது வச்சுக்கோங்க. எதுக்குங்க? மசால் வடை வாங்கி துன்றதுக்கா?
ஏங்க நான் என்னங்க கதையாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வரதுக்கு 2500 ரூபாய் செலவாகுது. இன்னும் 5 நாள் இவன் ரெஸ்ட் எடுக்கணும். டோட்டலா 10,000 ரூபாய் தேவைப்படுதுங்க. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஸ்ட்ரைட்டா வந்து உங்க அப்பாவை பார்த்து நான் வாங்கிக்கிறேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எங்க அப்பா கிட்ட எல்லாம் நீங்க போக வேண்டாம், நானே கொண்டு வந்து கொடுத்துறேன். எப்போ? நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிங்க, ஆனா நாளை மரியாதையா பணம் வந்து சேரணும். இல்லன்னு வைங்க, நிச்சயமா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நேரா உங்க வீட்டுக்கு தான் வருவேன். இல்ல இல்ல இல்ல, அப்படி எல்லாம் பண்ணிராதீங்க. நீங்க அருணை பாத்துக்கோங்க. அவன் கண்ணை முழிச்சானா நான் ரொம்ப சாரி கேட்டேன்னு சொல்லிடுங்க. அதெல்லாம் நாங்க சொல்லிக்கிறோம். ஒழுங்கா நாளைக்கு பணத்தோட வந்து சேர வழியை பாருங்க. மச்சான் 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 பின்னிட்ட மச்சான், செம்ம பெர்ஃபார்மன்ஸ். பின்ன நாளைக்கு 10,000 ரூபாய் வர போதுல, 10,000 இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும்ல. வாடா 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 வாடா. கழட்டு மச்சான். மச்சான் இப்ப ஒத்துக்கிறியா? நம்ம கொடைக்கானல் போற ட்ரிப் கன்ஃபார்ம். கொடைக்கானல் போறோம். அத்தை, நான் போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா. என்ன அப்பா அம்மாவை எல்லாம் நான் விசாரிச்சதா சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நம்ம வீட்டுக்கு வரவே இல்ல. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லு. சரிங்க, சரியா? பாத்து போ. ஓகே அத்தை. யார் பாரு. வாங்க வாங்க. ஹாய் பவி. உள்ள வாங்க. வாங்க பிரதீபா. அத்தை, நான் வரேன், கிளம்புறேன். சரி, ஜாக்கிரதை. ஓகே அத்தை, நான் பாத்து போயிட்டு ஃபோன் பண்ணு. என்ன? வாங்க உள்ள வாங்க வாங்க. உட்காருங்க பிரதீபா. இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் லக்ஷ்மி. உட்கார்ந்துட்டே பேசலாமே. இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி என்ன கொஞ்சம் எம்பரஸ்டா இருக்கு. என்ன சொல்ல வரேங்கிறது மனசுக்குள்ள தெளிவா இருக்கு, பட் வார்த்தை தான் கிடைக்க மாட்டேங்குது. புரியல. லக்ஷ்மி, ஐ அம் வெரி வெரி சாரி. ஓகே, நேத்து என்னென்னமோ நடந்து போச்சு. என்ன நடந்துச்சு? அதான் நேத்து ஹரிகிருஷ்ணன் சார் உங்க வீட்டுக்கு வந்தது. அத கேள்விப்பட்டு நான் எக்ஸைட் ஆகி உங்க வீட்டுக்கு வந்தது. அந்த நேரம் பார்த்து நீங்க அந்த கேக்க நான் தான் செஞ்சேன்னு சொன்னது. அவரு என்கிட்ட கேக் செய்ய கத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டது. காட். ஓ, அத சொல்றீங்களா? நான் அதெல்லாம் மறந்தே போயிட்டேன். பட் என்னால மறக்க முடியல லக்ஷ்மி. யூனோ, நைட் எல்லாம் அதே திங்கிங்காவே இருந்தது. யூனோ சம்திங், நான் ஹரிகிருஷ்ணன் சாரோட பயங்கரமான ஃபேன். அவரோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் தெரியுமா? உங்க அத்தையும் அப்படிதானே? அவங்கள விடுங்க, ஓல்டேஜ். எனக்கு அவரோட ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சம்திங் டெல்ஸ் மீ அவர் வேர்ல்ட் லெவல்ல பெரிய ஆளா வர போறாரு. நம்ம ஊர்க்காரரு, அவர் பெரிய ஆளா வந்தா நமக்கு சந்தோஷம் தானே. ஆனா பாருங்க, நேத்து அவர் என்கிட்ட அவ்வளவு ஆசையா கேக் செய்ய கத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. அந்த நேரத்துல இருந்த டென்ஷன்ல என்னால எதுவுமே சொல்லி தர முடியாம போச்சு. ஒரு மாதிரி டோட்டலா பிளாக் அவுட் ஆன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நீங்க தானே அவருக்கு அந்த கேக்க செஞ்சு கொடுத்தீங்க. இருந்தாலும் உங்க பையன் சொன்னதை மெயின்டைன் பண்றதுக்காக நான் செஞ்சதா சொல்லிட்டேன். அதுல உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே லக்ஷ்மி? எனக்கு என்னங்க வருத்தம்? சொல்லப்போனா நேத்து நான் அந்த கேக் செய்யற மனநிலையிலேயே இல்ல. பட் நான் ரொம்ப ஆசைப்பட்ட லக்ஷ்மி. எப்படியாவது ஹரி சார் அசந்து போற மாதிரி அந்த கேக்க குக் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன். சம்திங் மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, அதனால என்ன? இல்ல, அவர் என்ன பத்தி என்ன நினைச்சாரோ என்னமோ தெரியல. காட். அவர் என்ன நினைச்சா நமக்கு என்ன? அவர் நம்ம கூடவா இருக்காரு? யாரோ தானே அவரு. நோ, என்னால அப்படி நினைக்க முடியாது. இன்ஃபேக்ட் அவரை பார்த்து சாரி கேட்கணும்னு நேத்துல இருந்து துடியா துடிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன? என்கிட்ட ஹரி சாரோட நம்பர் இருக்கு. நான் வேணும்னா உங்களுக்கு அவரோட நம்பரை தரேன். போன் பண்ணிட்டு அவர்கிட்ட சாரி கேளுங்க, அவ்வளவுதானே. ஓ மை காட், ரியலி? ஹரி சார் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. ப்ளீஸ் 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 எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் ப்ளீஸ். தோ இப்ப தரேன். இந்தாங்க இந்தாங்க. அஷிஷு,
ஐயோ தேங்க்ஸ் a lot லக்ஷ்மி. எனக்கு இது போதும். I'm so happy. வரேன். ஏய் பவி, என்ன பவி திரும்ப ஒண்ணும் வந்துட்ட? இல்ல, வெயிலா இருக்கு, கோடை எடுத்துட்டு போலான்னு ஓ வந்தேன். சரி சரி. நான் ஹரி சாருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். பை லக்ஷ்மி. Thank you so much. அத்த, என்னவா அவங்களுக்கு? நேத்து கேக் செய்யறேன்னு சொல்லி சொதப்பிட்டாங்கல்ல, அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க பவி. நல்லா வேணும். ச்சே, பாவம் இல்ல. அவங்க ஹரிகிருஷ்ணன் சாரோட பெரிய ஃபேனா. அவர் ஏதாவது தப்பா நினைச்சிருக்க போறாருன்னு அவருக்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் தான் ஹரிகிருஷ்ணன் சாரோட நம்பரை கொடுத்தேன். ஓ, நம்பர் கொடுத்தீங்களா? ஆமா, அதுல என்ன தப்பு? ஒரு தப்பும் இல்ல, இருங்க வரேன். இவ எங்க போறா இப்போ?